changing God. His love is unconditional. நீங்க நல்லவங்க கெட்டவங்க என்பதற்காக அவர் நம் மீது தன்னுடைய அன்பை தரவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுது நம்மை நினைந்தருளும் தேவன் இந்த 2022ஆம் ஆண்டு பிறக்கப்பட்டிருக்கு. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை நடத்துவதற்காக இந்த ஜனவரி மாதமும் கடந்து வருகிற அதோடு 11 மாதங்களையும் சேர்த்து 12 மாதங்களுக்கு உண்டான ஒரு பிரதான வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு அருளியிருக்கிறார். I was very much in finding to reach a teaching professional word of God from the Lord. But till 28th of this month, I didn't receive anything regarding it. இந்த மாதத்தினுடைய 28 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுதும் it was never given unto me. But at the later stages of this month, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். It was heard, which was proclaimed from a minister of the Lord. தேவனுடைய ஊழியங்கள் செய்கிற அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் அதை பேசினார். Where I was finding on the scripture what may be the reality, the word I am going to proclaim for my people. என் தேவ ஜனங்களுக்காக எதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு ஊழியக்கார் மூலமாக அந்த வார்த்தை கிடைக்கும். அதை ஆராய்ந்து பார்த்து ஒரு 50% நேற்றுக்கு எழுதப்பட்டது. The second half அதை ஒரு ஊழியக்காரருக்கு அதை கற்றுக் கொடுக்கிற ஸ்லாக்கியம் போன வாரம். வார்த்தை பின்பு கிடைத்தது, விளக்கம் முன்பாக கிடைத்து இருந்தது. What a wonderful event, you know. இது எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு சூழல் தெரியுங்களா? விளக்கத்தை முதல்ல கொடுக்கிறாரு, வார்த்தை ஒரு ஊழியக்காரன் மூலமா. இதனுடைய பிரதிபலிப்பை இன்னைக்கு பார்த்தா God is a sanctioning authority what the word he gives to us. தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எழுத்து தெரியாது, நான் சொன்னா புரிஞ்சுப்பீங்க. இதை தியானம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் அவர் ஒழுங்கும் கிரமமும் நிறைந்திருக்கிற தேவன். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இருக்கிறவராகவே இருக்கிறார். உலகம் தோன்றின பிற்பாடும் இன்று வரையில் இருக்கிறவராக இருக்கிறார். இன்னும் இருக்க போகிற வரைக்கும் அவர் இருக்கிறவராக. ஆதாமை சிருஷ்டித்தவர் தோற்றுப்போன ஆதாமை சீர்படுத்துவதற்காக, உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக 2வது ஆதாமாக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம் அவரை போல சாயலாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அருமையான தேவச்சனமே, பிசாசு இதை படிக்கிற பொழுது என்ன செய்வானா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை வரைக்கும் படிக்க வச்சிருவான் பிசாசு. ஆனா கடைசியில் இருக்கிற வார்த்தை தான் முக்கியது, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். What is the truth? சத்தியம் என்ன? That we are going to analyze by the word of Abraham. எபிரேயத்தின் வார்த்தைகள் மூலமாய் நாம் அதை பார்க்க போகிறோம்.
கிறிஸ்து இயேசு இதை சாட்சியாக புதிய ஏற்பாட்டில் இதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இப்போ முதலாவது நமக்கு தேவை இந்த வேத வசனத்தின்படி அவர்களை குணமாக்குகிற ஒரு காரியம். இந்த குணமாக்குகிற காரியம் தான் நமக்கு மிக மிக முக்கியம். எங்கேயோ ஒரு பேக்ஸ்லைட், எங்கேயோ பின்மாற்றத்தில் நாம் விழுந்து போயிருக்கிறோம். எங்கேயோ ஒரு போராட்டத்தில் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறோம். எங்கேயோ தெய்வீகமற்ற ஒரு ஆத்ம பந்தம், ungodly soul ties நம்மளை கட்டி போட்டு வைத்திருக்கு. எங்கேயோ ஒரு ungodly covenant, ஏதோ ஒரு தெய்வீகமற்ற ஒரு உடன்படிக்கை நம்மளை வளர்ச்சி அடைய செய்ய வைத்திருக்கு. பட் வேதம் ஒவ்வொரு மனிதனையும் சிருஷ்டித்த பொழுது எப்படி ஒரு பிள்ளை பிறந்த உடனே இவரை எவ்வளவு ஆசீர்வாதமா அவங்க பார்ப்பாங்க. ஆசீர்வாதமா பாக்குறீங்களா? எல்லாரும் பாக்குறீங்களா? சிஸ்டர் எப்படி பாக்குறீங்க? ஆனா உங்க குழந்தை இல்லை. ஆனாலும் அந்த மகிமை, அதுதான் தேவனுடைய மகிமை. ஆண்டவரும் பிள்ளைகளை பெற்றாரு, ஆதாமை பெற்றாரு, ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளையும் பெற்றாரு. பாவம் செய்தவர்களாய் மாறினார். அவர்களை வெறுக்கல, கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த கற்றுக் கொடுப்பதற்கு அஸ்திவாரம் தான் அவங்க மேல சுமத்தப்பட்ட அவங்களுடைய கிரியைகளினால் ஏற்படுத்தப்பட்ட சாபமும் பாவம். இப்ப நம்ம ஒருத்தன் சபிக்கப்பட்டவனை பார்த்தா நம்ம அவனை ஏளனமா பார்க்கணும். ஒருத்தன் வழிக்கு விழுந்தவனை பார்த்தா சிரிக்கிறோம். ஒருத்தன் இருந்த நிலையிலிருந்து இறங்கி போயிட்டான்னா அவனுக்கு தேவைப்படுது. ஒரு சகோதரிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அவளை நான் திட்டன்னு நினைச்சு அவங்க திட்டாங்க. அருமையான தேவச்சனமே, நம்மளை குணமாக்குற தேவன். இவைகள் எல்லாம் தெய்வீகமற்ற வார்த்தைகள், தெய்வீகமற்ற சிந்தைகள். தேவனுக்கு விரோதமா நீ நியாயவாதியா இருந்தாலும் அவருக்கு விரோதமா செயல்படுகிற ஒரு நியாயவாதியா ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தினாரா? இன்னைக்கு அவன் விழுந்தா நாளைக்கு நீ விழமாட்டியா? அன்னைக்கு கெட்டு போனவன் இன்னைக்கு நீ கெட்டு போனவன் மாற மாட்டியா? அருமையான தேவச்சனமே, God's guidance is entirely different from everyone's view. ஒவ்வொரு மனிதன் படித்தவனா இருக்கலாம், பண்புள்ளவனா இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், உலகத்தை ஜெயித்தவனா இருக்கலாம். ஆனால் ஆவியை ஜெயித்தவனாக இருக்கிறானா? எந்த ஆவிய? அவனுக்குள் இருக்கிற பிரைட், அவனுக்குள் இருக்கிற ஈகோ, அவனுக்குள் இருக்கிற எல்லா தெரியுமென்கிற சிந்தைகள், அவனுக்குள் நீலா எனக்கு சொல்லிக் கொடுக்க லாய்க்காளான்னு கேட்கக்கூடிய எண்ணங்கள், the selfish, the self excitement, the self justifications, தன்னை தானே தன்னை மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா காமிக்கிறவனாக நம்ம இருக்கக்கூடாது. Our example is the Lord Jesus Christ. நம்முடைய அளவுகோல் ஸ்கேல் யாரை வச்சு அளக்கணும்? கிரைஸ்டை வச்சு நம்ம அளந்து பார்க்கணும். ஆதாமை சிருஷ்டிக்கிற பொழுது God gave his character and his attitude filled by the Holy Spirit. ஆண்டவர் தன்னுடைய நடத்தையையும் தன்னுடைய குணாதிசயத்தையும் ஒரு ஆதாமுக்கு மனுஷியாக கொடுத்தார். கொடுத்துட்டு அவனை உருவாக்குகிற பொழுது அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். மண்ணு சரீரமாச்சு. அவர் கொடுத்த ஆவி பரிசுத்த ஆவியாய் உயிராக மாறினது. அவர் கொடுத்த ஜீவன் உள்ள ஜீவனாக மாறினான். அப்போ ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஃப்ளஷ், ஸ்பிரிட் அண்ட் சோல். இப்போ இந்த மூன்றையும் தேவன் இணைத்து அவருடைய சாயலையும் கொடுத்தார். அந்த சாயல் அவன் இப்போ இதை திரும்பி பெறுகிற அனுபவம் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இதை நாம் பார்க்கிறோம். அவர்களை குணமாக்கி
இந்த குணமாக்கி என்கிற வார்த்தை எபிரேயத்துல 3 ஆல்பபெட். ஒன் இஸ் கால்ட் as ரேஷ், இன்னொன்று ஃபே, இன்னொன்று ஆலப். இந்த மூன்றையும் சேர்க்கிற பொழுது ரஃபா என்று வருகிறது. இந்த ரேஷ் எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுடைய ஃபே என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? மவுத். ஆலப் எதை குறிக்கிறது? the supreme power அல்லது காளை. அருமையான தேவச்சனமே, the man identified by the Lord. இந்த மனிதன் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய வாய் சொல்லா இருக்க வேண்டியவை இவன். அருமையான தேவச்சனமே, the man should be filled with the fire words of the Lord, the supreme. Yes, kebeto deleme. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க குணமாக்கப்பட வேண்டுமானால், நீங்க தேவனுடைய வல்லமையை பெற வேண்டுமானால், உங்களுக்குள் இருக்கிற சுயம் உடைக்கப்பட வேண்டுமானால், வெற்றி பெறாத இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெற வேண்டுமானால், இந்த சுப்ரீமை பெறுகிற ஆளா மாறணும். இந்த ரேஷ், இந்த மனிதன், இந்த குணமாக்குற வல்லமை, டு ஹீல் என்கிற பவரை பெறுவதற்கு we should receive the power of the Aleph, who is the supreme power of the heaven and the earth. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஒரு பாட்டு இருக்கு, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். பாட்டு பாடுறது பெருசு கிடையாது. பாட்டு பாடினா எல்லாருக்கும் ஒரு ஷேக் தான் வரும், ஒரு வல்லமை ஷேக் நமக்குள்ள வந்துடும். அதுதான் வருது மாஸ்டர், கண்டிப்பா வருது, வரும் வராது அது இல்ல, வரும் கண்டிப்பா வருங்கிற ஒரு சொல்லாய். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல he has said this word 237 times. பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற 39 அதிகாரங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதி, இப்படி சொல்லிக்கிட்டே போனா கடைசியில் என்ன வரும்? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம். அது வரையிலாக 39 புஸ்தகத்தில் 39 books of Old Testament. இந்த ஓல்டு டெஸ்டமென்ட் எபிரேயத்தில் என்ன சொல்றோம்? தோரா. இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொன்னா எபிரேயத்தினுடைய அந்த தோராவுடைய விளக்கம், இட் இஸ் கால்ட் as instruction manual. நமக்கு கற்று தருகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த 39 புஸ்தகத்துல ஒரு மனிதனை குறித்தும் தேவனுடைய இடைப்படுதல் குறித்து தான் 237 தடவை இந்த 39 புஸ்தகத்தில் இடைபெற்று. அருமையான தேவச்சனமே, ஒண்ணுமில்ல 39 வயசு நிரம்ப நீங்க இருப்பீங்க. எத்தனை பேர் இந்த ரக்பா என்கிற இந்த அர்த்தத்தில் நீங்க பைபிளை படிச்சிருப்பீங்க? ஒருவேளை பழைய ஏற்பாடு முழுத்தவங்க இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரக்பான்றது 4 வார்த்தை கூட இல்லைன்னு பார்க்குற மாஸ்டர், எனக்கு படிப்புதான் தெரியல. சொல்ல முடியுமா எத்தனை பேராவது? Have you accounted this word how many times it has been occurred? வேதாகமத்தில் எத்தனை முறை வந்திருக்கிறது என்பதை யாராவது ஆராய்ந்திருப்போமா? காரணம்,
எதிரேயம் இல்லாத இந்த ரக்பா என்கிற வேர்டை நீங்க பார்க்க முடியாது. இதே குணமாக்குறது பல அர்த்தங்கள். பட் த ரேஷ் இன்டர்கனெக்டட் வித் த சுப்ரீம் பவர். இதை எதுங்க ஒண்ணு சேர்க்குது? நம்ம வாய் தான் ஒண்ணு சேர்க்குது. இந்த வாயில நீங்க எதை அறிக்கைறீங்களோ, இப்ப இப்படி சொல்றான், என்னங்க இந்த மாசம் கூட கஷ்டமா இருக்கும் போல தான் தெரியும். வாய் என்ன சொல்லிடுச்சு? கஷ்டமா இருக்கும் போலதான் தெரியுது. இன்னைக்கு தேதி 1ஆம் தேதி, இப்போ மணி 1:45. இப்ப இருக்கிறவங்க சொல்றான், இந்த ஆள் தூங்க விட மாட்டார் போல, கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆரம்பமே அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன். இந்த மாசம் பூரா தூக்கம் வர்றது பிரச்சனை தான். தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாத பிரச்சனை தான். இதுக்கு என்னடா பிரச்சனை பார்த்தா, பக்கத்து வீட்டுல சண்டை, எதிர் வீட்டுல சண்டை, அங்க சண்டை, இங்க சண்டை, வண்டியில ஏறினா சண்டை, வீட்டுல வந்தா சண்டை. தூங்க முடியுமா? வேதம் போட்டிருக்கு, அந்த வாயாடி பொம்பளையோட இருக்கிறத விட மேல போய் ஒரு மூலையில எங்கன்னா முடக்கி படுத்து இருக்கிறது நல்லதுன்னு எதுல போட்டிருக்குங்க? நீதிமொழியில போட்டிருக்கு, மாரல் சயின்ஸ்ல போட்டிருக்கு, நீதி கதைகள்ல போட்டிருக்கு. இப்போ என்ன சொல்லுது வாயே? இன்னைக்கு காலையில் எழுந்ததுல இருந்து அருமையான தேவச்சனமே, நோர் மொய். புரியுதா? ஏவிதே நோரு மொய். புரியல, தெலுங்கு தெரியாதவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிச்சுது? வாயம் மூடு. வேண்டாத வார்த்தைகளை பேசி இதை கெடுத்துறாங்க. அருமையான தேவச்சனமே, இரண்டாவதாக இந்த குணமாக்குற வல்லமை ஏன் தெரியுமா? இது சரியில்லாதனால இங்க அசுத்தாவி புறப்பட்டு இப்ப இவனை நிரப்பி இருந்தா அவன் வாழ்க்கையில சௌக்கியமும் இருக்காது, ஆரோக்கியமும் இருக்காது. இங்கே எபிரேயத்துல இதுக்கு வார்த்தை அருக்கா. அலெஃப், ரேஷ், வாவ், கோஃப் and he. Aleph supreme power, ரேஷ் மனிதன். இங்கே வாவ் என்பது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஆணி எடுத்து அறைந்தார்கள். அந்த ஆணி palm of the hand, calf, இந்த கை. he. இந்த பவர் உனக்குள் இருக்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவை அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீங்க சிலுவையை அடிக்கப்பட வேண்டிய வேலை இல்லை. இந்த கைகள், எந்த கைகள்? the supreme power உன்னை உண்டாக்கி யாருக்கு வைக்க வந்துருச்சு? இயேசுவுக்கு வைக்க. ஆனா நம்ம பாடுறோம், நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என வசனம் போட்டிருக்கு. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனா உன்னை உண்டாக்கின தேவன் தூங்குறாரா உறங்குறாரா? உண்மையிலே இல்லை. ஏன்? நீ விழுந்து போன உன்னை அவர் தூக்கி நிறுத்தும் அளவுக்கு அவர் என்னைக்கு உன் மேல நம்பிக்கை வருதோ. இப்போ பல திருச்சபைகள் காலி கிடக்கிற சேர் நிரம்பெல்லாம் அவர் தூங்குவாரா? இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ரட்சிக்கப்படல, அவர் தூங்குவாரா? இப்போ ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அப்படியே டைட்டானிக் தானே படம் பேரு. என்ன செய்யறாங்க? ஒரு டார்ச் வச்சு பார்க்கறாங்க. இஸ் தேர் எனிவன் அலைவ்? Christ died for us, for the man. The supreme power surrendered. யாருக்காக? இந்த ஹே. What is the meaning of ஹே?
to look forward the Christ. ஒரு வீட்டில் எப்படி ஜன்னல் இருக்கோ அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம பார்க்க முடியுது, அதன் வழியாக தான் காற்று அடிக்கப்படுகிறது, அதன் வழியாக தான் சகலமும் சர்க்குலேட் ஆகுது. ஒரு ஏசி போட்டிருக்கிறோம், there is a window. இதுக்கு பேர் என்ன? இண்டோர் விண்டோ ஏசி. பழைய காலத்துல ஒரு ஏசி இருக்குது, அதுக்கு ஜன்னல்லே வச்சதுனால அதுக்கு பேர் என்ன பண்ணிட்டா? விண்டோ ஏசினே வச்சான். சோ தேவன் இன்னைக்கு இந்த மனிதனுக்காக சுப்ரீம் பவர் உள்ளவர் ஆணிகளினால் தன் கரங்களில் அறையப்பட்டதனால now you can visit the Lord. ஆபிரகாமை மாறினதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம். சாராக மாற்றினதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம். உங்களுக்குள்ளாக இந்த ஹே எங்கிருந்து வருது என்றால் யோத் ஹே வாவ் ஹே என்றால் யாவே. யாவே தேவனுக்கு 4 லெட்டர், யோத் ஹே வாவ் 2 லெட்டர் நிக்குது. இந்த 2 லெட்டர் தான் ஒன்னு ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஒன்னு சாராளுக்கு கொடுத்தார். இது என்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க தேவனுடைய மகிமையை கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? ஆதாம் செய்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த தேவன் தன் மகன் 34 வயது, அவருக்கு எத்தனாவது வயசுல பெறுகிறாரு? 100வது வயசுல பெறுகிறார். ஆண்டவர் சொல்றார், இவனை கொண்டு போய் பலி கொடுக்க கூட்டு போற இடத்துலதான் அவன் உண்மை உத்தமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்த பொழுது 34 வயசு வாலிபனை படுக்க வச்சு கட்டையெல்லாம் அவனுக்கு கீழே வச்சு அவனை பலி கொடுக்க போறாங்க. பலி கொடுக்கிற பொழுது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, கை போடாது. எங்கடா சத்தம்னு பார்க்கிறாரு. ஆபிரகாம் இருந்துட்டு அந்த புஷ திரும்பி பார்க்கிற பொழுது அந்த ஒரு ஆடு சிக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம் had a vision. அவனுக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? கிரைஸ்ட் அங்கே சிலுவையிலே மரணம் அடைந்திருப்பதை பார்க்கிறார். அருமையான தேவச்சனமே, if you want to have the help through the cure of the Lord Jesus Christ, you have to vision. நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிற இயேசுவை நீங்க திரும்பி பார்க்கணும். ஆபிரகாம் ஒரு சத்தத்தை கேட்டான். He heard a voice. அந்த சத்தத்துக்கு இவன் ஏற்கனவே கீழ்ப்படிந்தபடியினாலே நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு எத்தனையோ பிராக்டிசஸ் இருந்தது. But when there was a calling from the Lord, தேவனுடைய சத்தம் அவனுக்குள்ளாக என்ன கேட்டது? வா. The obligation was gone through. Obligation கொடுத்தது தேவன், obligation-ஐ ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட அந்த obligation கேட்டவரை அவர் எதெல்லாம் கேட்டாரோ அதை அவருடைய obligation. உன் பிள்ளைய கொடுப்பியா? இந்த ஹே உனக்குள்ள நிலைத்திருக்கும் சொன்னார். ஆபிரகாமுக்கு தெரியுமோ தெரியாத அதை பற்றி நமக்கு இல்லை. என் தேவன் சொன்னதனா என் ஆண்டவர் கேட்டதனா செய்யணும். என் அழைப்பு யார் யாரெல்லாம் குணமாக்கப்பட முடியவில்லை, யார் யாருக்கெல்லாம் சௌக்கியம் இல்லை, யார் யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லை, அவர் கூப்பிட்டாரே ரட்சிக்கும் போது வந்துடுவான். ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப ஆனந்தமா சபைக்கு வருவான், சரியா வருவான், சபைக்கு வேலையை செய்வான், கூட்டுவான், பெருக்குவான். வளர்ச்சி அடைய அடைய நேரம் இருக்காது. நான் சொல்லியிருக்கேன், 4 பேர் சேர்ந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சாங்க. அமோக விளைச்சல், அமோக விளைச்சல். குறைந்தது 100 கோடி ரூபாய்
பெர் மந்த் பார்த்தவங்க. கம்பெனி ஆரம்பிப்பதற்கு முன்பாக காலையில ஜெபம், 11 மணிக்கு ஜெபம், சாப்பாட்டு வேலையில ஜெபம், சாப்பாடு முடிஞ்சு வேலை செய்யும் போது ஜெபம், 3 மணிக்கு ஜெபம், 6 மணிக்கு ஜெபம், நைட் ஷிப்ட்ல ஜெபம். 4 பேரும் கூடி 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 ஜெபித்தவர்கள். காலங்கள் மாற மாற கர்த்தர் அவரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். பிசி ஒருவர் ஃபாரின்ல போய் ஆர்டர், ஒருத்தர் பேங்க்குக்கு அடுத்த மிஷினரியை வாங்க போறாங்க, இன்னொருத்தர் அடுத்த ஸ்டேட்ல போய் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, இன்னொன்னு இங்க இருந்து கவனிக்கிறது. ஜெபம் குறைய ஆரம்பிச்சது, ஐக்கியம் குறைய ஆரம்பிச்சது, தேவனுடைய சத்தம் கேட்கப்படுவது குறைய ஆரம்பிச்சது. திருமணமான காலத்தில் திருமணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு திருமணம் பண்ணாங்க, 3 பேருக்கு போறாங்க. அவர்களுக்கு திருமணம் பண்ணாங்க, 4 பேருக்குள்ள பொண்டாட்டி மூலியமா போறாங்க. ஜெபம் உடைக்கப்பட்டது, ஐக்கியங்கள் உடைக்கப்பட்டது. அருமையான தேவச்சனமே, விழப்பட்டவனாக மாறினதுனாலே இப்ப குணப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. The man, the fallen man needs health now. அது என்ன ஹெல்த்? ஆவிக்குரிய சௌக்கியமும் ஆவிக்குரிய ஆரோக்கியம் இழந்ததுனால சரீரத்தில் வியாதி, வியாகுலம், சஞ்சலங்கள், தவிப்புகள், பிறக்கிற குழந்தை செத்து பிறக்குது, உயிரோடு இருந்து குழந்தை கொஞ்ச நாள்ல சாவு, கணவன் சாவுறான், மனைவி சாகிறார், அனாதையாய் விடப்படுகிற நிலைமைகள், பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, போராட்டங்கள் நிறைகிறது. But God wanted him to look his word. அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவனை அழைக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த ஹெல்த் எங்க இருந்து வருது? தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. அந்த வார்த்தை நமக்கு என்ன கொண்டு வருகிறது? It will bring shalom. Shalom என்றால் சமாதானம். இந்த ஷீன் என்பது தேவனுடைய நாமத்தை குறிக்கிறது. அந்த அவருடைய நாமத்தை, இதுக்கு பேரு லேமெட். லேமெட்டுடைய வேலை என்ன? ஒரு மேய்ப்பன் ஆடுகளை அழைத்துக் கொண்டு போறான். இலை மேல இருக்கு, ஆடுகள் எட்டி பிடிச்சாலும் இலை கிடைக்கல. லேமெட்ங்கிறது அப்படி போய் அப்படி வரும், கீழே இருந்து தூக்கி பிடிச்சான்னா அது எப்படி இருக்குன்னா அந்த இதுதான் லேமெட். ஆடுகளுக்கு நம்மளா இருந்தா ஒரு கலையை உடைச்சு தம்பி சாப்பிடலாம், நல்ல ஆடு அப்படின்னு கொடுத்தோம். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா? கிளை இங்க இருக்கு, இதை இதுக்குள்ள கொடுத்து இதை இப்படி வளைச்சிருவோம். இது மரத்துல இருந்து ஆடு இங்க இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஆடு இந்த இலையை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லேமெட் எடுத்துருவோம். இந்த களை மறுபடியும் எங்க போயிடும்? இந்த களை இப்ப எங்க இருக்கு? மரத்தோட. நீங்க ஒரு ஆடு மேய்க்கிறவன் தன் ஆடுகளுக்கு அதை எவ்வளவு பக்குவமா செய்யறானோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யறவங்களா இருக்கிறீங்களா? நல்லது செய்யறவனையும் நீங்க என்ன செய்றீங்க? செய்யாதான்னு. இங்க ஒரு ஆடு மேய்ப்பவன் இந்த லேமெட் என்கிற இது ஷெப்பர்ட் ஸ்டாஃப், ஆங்கிலத்தில் ஷெப்பர்ட் ஸ்டாஃப், மேய்ப்பனின் கோல். இப்போ இந்த தேவ நாமத்தை அறிந்திருக்கிற இந்த தேவ மனுஷன் எப்படி ஆடுகளை வளர்த்து அதை ஒரு பெருக்கமடைய செய்கிறானோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு பெருக்கமடைய செய்கிற ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் போல நீங்க யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம் அவங்க பலருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக, அவங்க தேவ சமூகத்துல சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாக நீங்க மாற்றுவீர்களானால், இங்கே ஆண்டவர் சொல்றாரு, you will be plugged. இது ஆணி. மேம், மேம் என்றால் ஓஷன் வேவ். என்னைக்காவது ஓஷன் வேவ்
நின்றுக்கா எங்கேயாவது கடல் அதனுடைய அந்த அலைகள் ஓய்ந்திருக்குதா? அலைகள் ஓய்வதில்லை. என்ன பிரதர்? அலைகள் அது இன்னும் தொடருது. இப்போ இந்த திரள் எங்க இருந்து வரும்? By pronouncing the name of God. இங்க இந்த சமாதானம் எங்க இருந்து வருது? எப்படிப்பட்டதாக வருது? ஒன்று சேஃப்டி, இன்னொன்று சவுண்ட்னஸ். பல சேஃப்டியா இருக்காங்க, ஆனா முழுமையா இல்லை, சவுண்ட்னஸா இல்லை. பணம் இருக்குது, பட் நாட் சவுண்ட்னஸ். 10ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை, இது 11ல இருந்து 20 சவுண்ட்னஸா. இந்த பாடி, நம்முடைய சரீரம் இந்த பற்றாக்குறையினால என்ன செய்யுது? 11ஆம் தேதி இருந்து எந்த கடன்காரன் வருவான், எந்த இஎம்ஐக்கார வருவான், பசங்க கறி கட்டுதுன்னா என்ன செய்யுது? அவங்களுக்கு ஹாஸ்டல்ல பணம் கட்டணுமே, ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமே. The soundness நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது இல்லாததுனால். இரண்டாவதாக ஒரு கம்ப்ளீட்னஸ் இந்த சமாதானம் நமக்கு கொடுக்கிறது. இன் நம்பர், எதை எடுக்கிறீங்களோ, எதை செய்ய நீங்க பிரயாசப்படுகிறீங்களோ, it will be completed. அது நிறைவு பெற்றிருக்கும். அது 1ஆம் தேதியில இருந்து 30 வரைக்கும் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை முடியும் அளவும் shalom will be present. அடுத்ததாக there is a welfare, ஒரு நன்மை பெறுகிற காரியங்கள், ஒரு ஹெல்த்தி, ஆவிக்குரிய ஹெல்த்தி, பொருளாதாரத்துக்குரிய ஹெல்த்தி, சகலத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த ஹெல்த்தி எப்படி இருக்கும் என்றால் it will prosper. It is called as prosperity. அது எப்படி இருக்கும்? அது பரிபூர்ணமாக அந்த ஹெல்த். வியாதி வரும், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனை வரும், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. போராட்டம் வரும், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை கவிழ்த்து போடும், ஆனா உங்களை செய்ய முடியாது. காரணம், there is a welfare power upon you. உங்க மேல நீங்க சுகமா இருப்பதற்காக உங்க மேல ஒரு பவர் ஊற்றப்படும். அது ஹெல்த்தியா இருக்கும், அது ப்ராஸ்பரிட்டியா இருக்கும். தெரியாது எப்படி நடந்தது, ஏது நடந்தது. அது மாத்திரமல்ல, இந்த ஷாலோம் எதை கொண்டு வருகிறது? பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். சமாதானமும் சமாதானம் உள்ள நண்பர்களும். பீஸ் ஃப்ரம் வார், போராட்டங்களிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு சமாதானமா இருக்கும். இன்னொன்று பீஸ் அண்ட் வெல்ஃபேர், அவைகள் பரிபூர்ணப்படுத்திருக்கிற நன்மைகளை கொடுக்கக்கூடிய சமாதானம். சிலர் சொல்லுவோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சு, அப்படியே சமாதானமா இருக்க. 5 லட்சம் தானே போச்சு, 10 லட்சம் போகல. இல்லை, கேட்கறதுக்கு என்ன நல்லா இருக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். அந்த வார் நம்மளை 5 லட்சம் போச்சு இல்லை, உன்னை புத்திசாலியாக்கி உன்னை 100 லட்சமா சம்பாதிக்க வச்சு, that will bring peace and welfare. அருமையான தேவச்சனமே, 4ஆவதாக ரிவீல். ரிவீல் என்றால் வெளிப்படுத்துவது. கலாக் என்று பெயர். கிமல், மறுபடியும் லேமட், கே. இந்த 2 எழுத்தை பற்றி தெரியும். கிமல் என்றால் கேமல் என்ற அர்த்தம். இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் what is the character of camel என்பது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது கீழ்ப்படியும், இன்னொன்று செய்யும். தன்னால என்ன ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கிற ஒரே மிருகம் கேமல் தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஊசியினுடைய துவாரம் இருக்கே, ஆனா அது உள்ள எது போயிடுமா? கேமலே உள்ள போயிடுமா? கேட்கறதுக்கு இது நமக்கு புரியல. இஸ்ரேல் தேசத்துல அவங்களுடைய டைமிங் முடிஞ்ச உடனே அந்த பெரிய கேட் ஒன்று இருக்கும், பண்டைய காலத்துல அது அடைக்கப்படும். அப்படியும் அதையும் தாண்டி லேட்டா வருகிற மக்களுக்கு there will be a small gate.
மனுஷன் எப்படி போனோம், இவ்வளவுதான் இருக்குன்னா அப்படி குனிஞ்சு அந்த காலை உள்ள வச்சு அப்புறம் வந்து நிமிர்ந்துக்க வேண்டியதான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த சின்ன கேட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒட்டகமா இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மை நுழைந்து போகக்கூடிய சகல விதமான பொறுப்புகள் உள்ளது. அதுவும் லேட்டா போனாலும் அந்த பெரிய கேட்டு திறக்காது, சின்ன கேட்டு வழியா தான் போகும். அதனுடைய குணத்துல என்ன இருக்குன்னா, அது வெளியிருந்து கூட படுத்துக்கலாம், யாரும் கேட்க போறது இல்லை. அது வெளியிருந்து படுத்த முடியுமா, முடியாதா? தாராளமா படுத்துக்கலாம். டெய்லி லேட்டா போவோம், உள்ள போனா நமக்கு நம்ம எஜமான் என்ன பண்ணுவான், தூங்க போற நேரத்துக்கு ஒரு வேலையை வச்சிருவான் நம்மாலே. அதனால என்ன பண்ணுவோம், போறதே மெதுவா நடப்போம், சைட்ல நடந்து போலாம், நம்ம நேர்ல நடக்கூடாது. ஒட்டகம் அதை நினைக்காதா, அதனுடைய நினைவு மண்டல பகுதியில் என்ன இருக்குமா, எச்சமான் தேடுவாரு, நான் லேட் ஆயிட்டேன், அவர் என்ன கறக்கிறதுக்கு தேடுவாரு, ஒட்டக பால் கறக்க தேடுவார். அவருக்காக தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், அவருக்காக தான் இந்த பாலைவனம் தாண்டி அங்க இருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய மில்க்கு இல்ல பல விதமான காரியங்கள் உள்ள போய் என்னுடைய வேலை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. It will enter into the small gate. நீங்களும் நானும் நம்ம எஜமானுக்கு ஒழுங்கா இருந்திருக்கோமா? இந்த எஜமான ஒழுங்கு ஏமாத்திடலாம். ரட்சிக்கப்பட்ட நாம அவருக்கு நான் வேலை செய்யறவனா இருக்கணுமே. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம், நான் பலருக்கு நல்லா இருக்கிறவனா நான் மாறணுமே. எத்தனை பேர் யார் எனக்காக முன்னாடி நிற்பாங்க, யார் என் காவலாளியா நிற்பாங்க, ஆண்டவர் தேடுறார். அருமையான தேவச்சனமே, நீ சௌக்கியத்தை தேட வேண்டுமானால், ஆரோக்கியத்தை தேட வேண்டுமானால், நீ குணமாக்கப்பட வேண்டும். You need a revealing power. உங்களுக்கு கலாக் உங்களுக்குள்ள வரணும். You must become as a camel. ஒரு மிருகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளியான மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ இருக்கு. ஆனா தேவ குணாதிசயத்தை போல செயல்படுகிற ஒரு மிருகம் தான் இந்த கேமல். இங்கே இந்த வெளிப்படுத்துவது எதை வெளிப்படுத்த போறாரு? To uncover, remove to the depth, to go into a side. உங்களுக்குள் புறப்பட்டு போக வேண்டிய காரியம் அநேகம் இருக்கு. ஏன் புறப்பட்டு போகல? புறப்பட்டு போக வேண்டிய சம்பவங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படாததுனால. இன்னைக்கு ஏன் இங்க கூடி வந்திருக்கிறோம்? We were aware today is the end of 2021 and a new beginning of 2022. இந்த நாளை தவிர உங்களை கூப்பிட்டு வந்தா இத்தனை பேர் வந்திருப்பீங்களா? சான்ஸ் இருக்குதா? இந்த விஷயத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல. Now God is uncovering something from you. எதையோ உங்களிலிருந்து வெளியே கொண்டாடுறாரு, மறைஞ்சிருக்கு, அதை வெளியே எடுக்கிறார். அது எடுத்தது மாத்திரமல்ல, அதை ரிமூவே பண்றாரு. இது எடுத்துறேன், இது மறுபடியும் தேவைன்னு நான் கூட்டி வச்சிருக்கேன். இது கண்ணாடிக்கு. ஆனா ஒரு சாபம் அவன் மேல இருக்கு, எடுத்துட்டு அவன் மேல மறுபடியும் வைக்கலாம். அவர் வேதம் சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பெல என்னை மறுதலியானால் என் பலத்தை ஏற்றுக்கொண்டு நீ இருப்பாயானால் இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு. அதை ஒருவனா ஆனா மை டியர் சில்ட்ரன், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க பூட்டிக்க கூடாது. நீங்க பூட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றாரு அவரு? நான் ஒருவனும் பூட்ட மாட்டான் தான் நான் சொன்னேன். இப்போ உன் ஆசீர்வாதத்தை யார் பூட்டிக்கிட்டீங்க? வெளியே உள்ளவன் இல்ல. இப்போ ஆண்டவருடைய ஆசை என்ன? He want to uncover, அந்த பிராபலத்தை உங்களிடத்துல இருந்து வெளியே எடுக்கணும், அதை டோட்டலா ரிமூவ் பண்ணணும். அது எந்த டெப்த்ல இருந்து அந்த டெப்த்ல இருந்து இருக்கணும். எடுத்தது மாத்திரமல்ல,
உன்னை அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு இனி உன்னை தொடாத அளவுக்கு உன்னை உயர்த்த போறேன்னு சொல்றார். உன்னை குணப்படுத்துகிறார் என்றால், if he want to uplift you, he is going to excite something unwanted attitudes. நமக்குள் இருக்க தெய்வீகமற்ற கட்டுகளினால், பிணைக்கப்பட்டிருக்கிற நடத்தைகளினாலே. எதனால பிணைக்கப்பட்டிருக்கிறோம்? அசுத்த ஆவிகளினாலே. நமக்கு தெரியாது, நம்ம நல்லது நினைச்சு போயிட்டு. இன்னைக்கு ஒரு ஸ்பிரிட் எடுக்க போனேன். அந்த ஸ்பிரிட் எடுக்க போன இடத்துல எதை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பார்க்கறாங்கங்கிறத அவங்க கண்கள் மூலமா எப்படி நம்ம வீடியோல பார்க்கிறோமோ, மாந்திரவாதிக்கார அப்படிப்பட்ட ஆவி அனுப்பி அவங்க பார்க்கறத அவன் அங்க பார்க்கறான், அவங்க பேசுறத அவன் அங்க கேட்கறான். பேசல பார்க்கல மைண்ட்ல நினைத்து கொண்டு எதை போய் செயல்படுத்த வேண்டும் என்று போறாங்களோ அந்த நடைகளை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற சூனிய மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவங்களை சாவடிக்கணும் பார்க்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கல. அவங்க யார் என்று கண்காணிக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிற அசுத்தாவி. சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு ரெவலேஷன் நாங்க 40 பாஸ்டர்ஸுக்கு மேல எங்களுக்கு கூப்பிட்டு டெலிவரன்ஸ் கூப்பிட்டோம். இந்த ரெவலேஷன் ஒருத்தருக்கு கூட தெரியல. அந்த ஸ்பிரிட்டை போட்டு எடுக்கிற அந்த 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 பெண்மணி என்ன ஆட்டம் ஆடுதுன்றீங்க? அவ்வளவு அன்சேஃபர், அன்காட்லி, அன்ஹாப்பினஸ் சோல் அவங்க மேல இருக்கு. கட்டுகள் அந்த சோல் மேல. ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்த அந்த டெப்த்தை கண்டுபிடிக்க வழி கொடுத்தார். இட் இஸ் கால்ட் as a reveal, வெளிப்படுத்தப்படுவது. if you are like a camel, நீங்கள் தேவனுக்கு ஒரு மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தை போல நீங்க தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கொண்டு அற்புதங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மற்ற யாருக்கு, நீ யார் வீட்டு கூட போட்ட, உங்க வீட்டுல இருந்து ஜெபிக்கிற ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த குணமாக்குகிற வல்லமை உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும். Not only that, to discover or to show oneself. ஆண்டவர் எப்படிப்பட்டது? டிஸ்கவர், இன்வென்ஷன், இது ரெண்டுக்கும் யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா? ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு, டிஸ்கவர், இன்வென்ஷன். நான் சொல்லி தரேன். டிஸ்கவர் என்றால் ஏற்கனவே இருக்க, மூடப்பட்டிருக்க, அதை கண்டுபிடிப்பது. வாஸ்கோ ட காமா discovered US, United States of India என்கிற ஒரு இடம், United States of Americaவை அவர் கண்டுபிடித்தார். அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, தெரியாம இருந்தது, அதை கண்டுபிடிச்சார். That is called as discovery, invention. உதாரணமா இந்த எலக்ட்ரிசிட்டி அது இருந்ததா? கண்டுபிடிக்க படுகிற இல்லாதவை. இருப்பதை கண்டுபிடிப்பது டிஸ்கவரி, இல்லாததை கண்டுபிடிப்பது இன்வென்ஷன். இப்ப ஆண்டவர் சொல்றார், I will make you to discover. மறைபொருள் எது இருக்கோ, உனக்கு விரோதமாய் மாத்திரமல்ல மற்றவங்களுக்கு விரோதமாய் மறைபொருள் என்ன இருக்கோ அதை கொண்டு உன்னை என்னையா கண்டுபிடிக்கிற வல்லமை. இன்னைக்கு நமக்கு தெரியல எது ஹோலி ஸ்பிரிட், எது ஈவில் ஸ்பிரிட் நமக்கு தெரியல. எது நம்மளை கொண்டு போய் கடன்ல விடுது, எது நம்மளை போய் மாட்ட விடுது. ஸ்பௌசஸ், ஆண பெண்ணுகிட்ட, பெண் ஆண்கிட்ட எங்கேயோ மாட்ட விடுது. யார் நல்லவன் கெட்டவன் தெரியல. திருமணமானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. வியாதியில சாப்பிடுறான். அவனுக்கு வியாதி இருந்து ஒன்று தெரியுமா? அப்பா அம்மா அழகா பாக்குறாங்க, ஆம்பளை நல்ல ஆம்பளைங்க. God will discover to show oneself. யாரும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்ம பேசுறதெல்லாம் வெளியே வாசம் பண்ணாங்க. உச்சந்திலிருந்து உள்ளகால வரைக்கும் நமக்குள்ளவே இருக்கு. அவனெல்லாம் எடுக்கணும். அதான் குணமா. அது மாத்திரமல்ல, to reveal himself, நம்மை பத்தி ஆண்டவர் காமிக்கிறார். நம்ம யாருன்னு, அவரை பத்தி அவர் யாருன்னு நமக்கு காமிக்கிறார். அவர் சொல்றாரு, I with the power of reveal to make known or show. உங்களையே நமக்கு அறிவித்தபடியாக நம்மளை வெளியே கொண்டு வராரு. அவர் நம்மளை அறிவிக்கிறவராக மாற்றி நம்மளை வெளியே கொண்டாடுற. நம்ம யாரை போல இருப்போம்? யாருடைய சாயல் பெற்றிருப்போம்?
நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ரிவீலிங் பவர் உங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் ஏமாந்தவங்க. நீங்க 1000 தடவை நான் வேதத்தை படிச்சுட்டேன் மாஸ்டர், ஏதாவது ரிவீல் ஆச்சா, ஏதாவது புரிஞ்சுதா? வற்றி போகிற நதியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து இப்ப அந்த நதியை வத்தி போச்சுன்னா என்ன செய்யறது? எல்லாம் இப்ப எங்க பார்ப்பாங்க? அருமையான தேவச்சனமே, he will make known and he will show. இந்த ரிவீல் ஒரு கிமல போற நீங்க மாறினீங்கன்னா லைஃப் ஒரு எனார்மஸ் பவர் ஆகும். கூட இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ட்ரூத். ட்ரூத்துக்கு சத்தியம் என்று பெயர். எபிரேயத்தில் எமிட் என்று பெயர். எமிட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆலப பார்த்துட்டோம், மேம் பார்த்துட்டோம். பேர் என்ன? ஹீப்ரு தெரிஞ்சவங்க எமிட். எமிட் டவ். டவ் என்றால் தி எண்ட். தி எண்டினுடைய சிம்பல் கிராஸ். ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேவை. ஆரம்பம் என்ன? இல்ல, ஆரம்பம் என்ன? இது ஆலப். எமிட்னுடைய ஆரம்பம் 3 ஆல்பபெட். ஆலப், மேம் அண்ட் டவ். இந்த எமிட்ல பாத்தீங்கன்னா எபிரேய எழுத்து ரைட்ல இருந்து எழுதிட்டு வருவோம். ஆர்டர் எழுத்து லெஃப்ட்ல இருந்து ரைட் எழுதுவோம். நீங்க இப்படிதான் எழுதுறீங்க. எபிரேய எப்படி எழுதணும்? ஆப்போசிட்ல இருந்து எழுதுறோம். துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார் நமக்குள்ள. உங்க துவக்கம், நீங்க பிறப்பும் கூட ஆண்டவராக தான் இருக்கணும், இறப்பும் கூட ஆண்டவராக தான் இருக்கணும். இப்போ இந்த சத்தியத்துல எதை வெளிப்படுத்துறாரு? உங்களுக்கு ஃபெய்த், விசுவாசத்தை வெளிப்படுத்துறார். லாஸ்டிங், கடைசி வரைக்கும் நிற்பவனே ரட்சிக்க. சோ தேவனுக்குள்ளாக கடைசி வரைக்கும் நிற்கிறவன் தான் அவன் நிலை நிற்கப்படுவான். அவன் தான் the right person. இந்த ட்ரூத்ல ட்ரூ இருக்கு, ட்ரூத் இருக்கு. ட்ரூத் that you may correct firmness. ஸ்திரத்தன்மையை இந்த சத்தியத்தின் மூலமாக தான் நீங்க ஸ்டடி பண்ண முடியும். விடுதலை பெற்றிருக்கலாம். பெற்ற விடுதலை பெற்றவன் நாளை காலையில பார்த்தா மறுபடியும் அசுத்தம். ஏன்? அவன் firm ஆகல. firmனா தெரியுங்களா? டைட், ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி. firm இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் மாட்டியிருப்பான். அவனால கரெக்டா இருக்க முடியாது. firm இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருப்பான். அவனுக்குள்ள சத்தியம் இருக்காது. firm இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்பான். அவனுக்குள்ள உண்மை இருக்காது. firm இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா இருப்பான். he will not be a right person. firm இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருப்பான். he will not last longer. firm இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கான். அவன் நம்பிக்கையே மீன். ஆனா வேதம் சொல்லுறது நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை. ஓ நம்பிக்கை ஃபேமா இருக்கா, எதுவே வீணாகாது, எதிர்காலத்துல நிறைவேறும். தீர்க்க தரிசனம் தாமதமானாலும் அது நிறைவேறும். அப்ப யார் நம்புறீங்களோ, யார் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த சத்தியம் அவனுக்குள்ள இருக்கு. கடைசியாக the abundance. abundance என்றால் என்ன? பரிபூர்ணம். ஹீப்ருல அத்திரச். இப்போ டவ் பார்த்தோம், ரேஷ பார்த்தோம், டவ் பார்த்தோம். நான் ஒன்ன பார்க்கல. இதுல ஒரு வார்த்தை வருது, ஆயின். ஆயின் என்றால் இந்த கண்களால நீ பார்க்கப்படுகிற வேத வார்த்தைகள், அதை வேத வார்த்தையா பார்க்காத, அதை தேவனோட வார்த்தையா. அதை
வேத வார்த்தையா பார்க்காத, தேவனுடைய வார்த்தையா. தேவனுடைய வார்த்தையா பார்க்கிற பொழுது உனக்கு என்ன நடக்குது? You will be in the excess position. நிரம்பி வழிகிற அனுபவத்தில். பணமா, பொருளா, உடைய ஆசைகள் தீர்க்கப்படுமா? அதுவே நிரம்பி வழியும் நடத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையா, பவர் பறக்கும் கையை நீட்டினா. நீ பேசின அக்கினி வெளியே வரும். நீ நின்னா கரடு முரடான இடம் சமமா. அல்லேலூயா. ஒரு முக்கிய வார்த்தை இது. ஹோல் 39 புஸ்தகத்துல ஒரே ஒரு இடத்துல தான். ஏன்னா 100க்கு 100 ஒரு தடவை தானே மேல போட முடியும். 99 இருந்தா பிளஸ் 1 போட்டா 100 மாறும். இப்ப 100க்கு மேல 100 போட்டாச்சு. வேற எதனா ஆட் பண்ண முடியுமா? தேவையில்லை. So if it is in your life, the abundance excess இருக்கும். வேதாகமத்தில் ஒரே ஒரு பழைய ஏற்பாடு முழுவதும் தேடி பார்த்துச்சு. நான் இல்லை, நான் இதை காப்பி அடிச்சேன். நான் எபிரேயத்தினுடைய உள்ள பல ஆயிரம் ஆண்டுகள் எழுதப்பட்ட எழுத்துக்களை ஆராய்ந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட உண்மை. It has occurred only one time in the Bible. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. It is only an introduction. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன? அதனுடைய முகவுரை. இப்பதான் நம்ம சப்ஜெக்ட் போகிறோம். இப்போ ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்க. இதை பார்த்தா சௌக்கியம், சமாதானம், பரிபூர்ணம் இதெல்லாம் தெரிஞ்சதுதான். சாமி இதை எங்க வீட்டுல போய் மாட்டினா இதெல்லாம் வந்துருமா? அட வீட்டுல வேணாங்க, அப்படியே மாட்டிட்டு போலாம் டெய்லி. இல்ல பேக்ல வச்சுக்கோ, வந்துருமா? இப்ப எதை வெளிப்படுத்த போறாரோ இல்ல வசனத்தின் மூலமா இதை நீங்க அறிஞ்சாதான் உங்களுக்கு நீங்க லைஃப்ல எதை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெறுவீங்க. எதை இழந்து போகணும்னு நினைச்சீங்களோ அது மறுபடியும் கிடைக்கும். எதை கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களோ